எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கடந்த 2-3 நாளாக, அதாவது நான் பார்த்து 2-3 நாள் இருக்கும். அது என்னென்னா, யூடியூப் சேனல்லையும் சரி, சோசியல் மீடியாவிலையும் சரி, தளபதி விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணுற மாதிரியும், கரூர் மக்கள் பாதிக்கப்பட்டாங்கள்ல, அந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த குடும்பத்தை அவமதிக்கிற மாதிரியும் பாட்டு ரெடி பண்ணி மியூசிக் போட்டு சோசியல் மீடியாவில் பரவலாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, விஜய் அவர்கள் பணத்தை கொடுக்கும்போது பல்ல இழிச்சிக்கிட்டு வாங்குறாங்க. யார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த குடும்ப உறுப்பினர்கள் பல்ல இழிச்சிக்கிட்டு பணத்தை வாங்குறாங்கன்னு சொல்லி ரொம்ப கேவலமாக யூடியூப் சேனலில் சரி, சோசியல் மீடியாவில் பரவிட்டு இருக்குது. மக்களே நல்லா சொல்லுங்கள். நீங்களே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பிணத்தை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய பண்ணக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆளுங்கட்சி தான். அந்த யூடியூப் சேனல்காரனுங்கள்லாம் விலைக்கு வாங்கி அவனுக்கு மிரட்டல் கொடுத்து, நீ விஜய் பற்றி பேசு அப்படின்னு சொல்லி போட்டு எக்கச்சக்கமான இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய் அவருக்கு ஆப்போசிட்டாக. நான் ஒரு கமெண்ட்ஸில் ஒன்று பார்த்துங்க. ஒரு பெரியவர் 65 வயசு இருக்கும். அந்த பெரியவரை ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னு, கருணாநிதி ஐயா ஜெயலலிதா அம்மாவுக்கு கொடுத்த டார்ச்சரை விட விஜய் அவர்களுக்கு பல 100 மடங்கு ஸ்டாலின் அவர்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 65 வயசு இருக்கும் அந்த முதியவர் அந்த பெரியவர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மக்களே நல்லா கவனிச்சுங்க. அதாவது விஜய் அவர்கள் அவருடைய பிரச்சாரத்தில் இறந்த குடும்பங்களுக்கு அவர்னால முடிஞ்ச உதவியை பண்ணார் இல்லைங்களா. அவரோட சொந்த காசை கொடுத்தாரு. இதுவே அரசு தமிழக அரசு ஒன்றும் இல்லைங்க, திமுக தொண்டர்களோ நிர்வாகிகளோ யாராச்சும் இறந்தாங்க, இது மாதிரி கூட்டத்தில் இறந்தாங்கன்னா அரசு என்னென்ன அறிவிக்கும் தெரியுங்களா? அரசின் நிவாரண நிதியாக இத்தனை லட்சம் நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே தவிர, யாராவது எந்த அரசியல்வாதியாவது தனிப்பட்ட அவங்களுடைய பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து நிவாரண நிதியை கொடுத்துருக்காங்களா? நீங்களே சொல்லுங்கள் மக்களே. அப்போ ஆளுங்கட்சியாக இருக்குங்காட்டி அரசோட பணம், நம்மளுடைய வரி பணத்தில் இருந்ததை மக்களுக்கு கொடுத்தாங்களே தவிர, பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அவருடைய சொந்த அக்கௌண்ட்லேருந்து சொந்த பணத்திலிருந்து கொடுத்தாரா? சொல்லுங்கள். இந்த மாதிரி கேவலமாக ஒரு அரசியல் பண்ணக்கூடிய விஷயத்தை ஆளுங்கட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா மக்களே, இனிமேல் தான் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்மனா தளபதி விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இருக்கட்டும், தொண்டர்களாக இருக்கட்டும், தமிழக மக்கள் இனிமேல் தான் தெளிவாக இருக்கணும். 2026 தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கியே ஆணுங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது நிச்சயமாக நடக்கணும். அப்படி நடந்தாத்த இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காது.